இரவு நேர பிரதான செய்தியின் தலைப்பு செய்திகள். யாழ் போதனா வைத்தியசாலையில் தீப்பரவல், பல மில்லியன் ரூபாய் பெறுமதியான மருந்துகள் தீக்கிரை. திரைசேரி அதிகாரியின் மரணம் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்கு குளியாப்பிட்டிய போலீஸ் நிலையத்தில் முன்னிலையாகிய உதய கம்மன்பில. டித்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்டோருக்கான வீடமைப்பு திட்டம் ருவான்வெல்லவில் நடைபெற்றது. 9 லட்சத்திற்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை. ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்தம் 3 நாட்களுக்கு நீடிப்பு. டொனால்ட் ட்ரம்ப் அதிரடி அறிவிப்பு. செய்திகளை வாசிப்பவர் ஜெகதீஸ்வரன் மனிஷா. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் மருந்து களஞ்சிய சாலையில் இன்று ஏற்பட்ட பாரிய தீப்பரவல் சுமார் 5 மணி நேர போராட்டத்தின் பின்னர் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. இன்று மருந்து களஞ்சிய பகுதியில் திடீரென தீப்பற்றியதை அவதானித்த வைத்தியசாலை ஊழியர்கள் உடனடியாக தீயை அணைக்க முயற்சித்தனர். அதனைத் தொடர்ந்து யாழ் மாநகர சபை தீயணைப்பு படையினர், இராணுவத்தினர், விமானப்படையினர், போலீசார் மற்றும் மின்சார சபையினர் என பல தரப்பினரும் ஒன்றிணைந்து தீயை அணைக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். சுமார் 5 மணி நேர போராட்டத்திற்கு பின்னரே தீ முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. மேலும் இச்சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாணம் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். திரைசேரி அதிகாரியின் மரணம் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன்பில இன்று குளியாப்பிட்டிய போலீஸ் நிலையத்திற்கு வருகை தந்தார். சமீபத்தில் செய்தியாளர் சந்திப்பொன்றை நடத்திய அவர் குறித்த மரணம் தொடர்பாக கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். அதற்கு பதிலளிக்கும் வகையில் கருத்து தெரிவித்த போலீஸ் ஊடக பேச்சாளர் உதய கம்மன்பிலவின் அந்த அறிக்கை தொடர்பாக அவரிடம் வாக்குமூலம் ஒன்றை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். 2025 நவம்பர் 27ஆம் தேதி இலங்கையை தாக்கிய டித்வா சூறாவளி காரணமாக வீடுகள் முழுமையாக சேதமடைந்த மற்றும் அதிக அபாய வலயங்களில் வசிக்கும் குடும்பங்களை மீள்குடியேற்றும் அரசாங்கத்தின் தேசிய வேலை திட்டத்தின் முக்கிய கட்டம் இன்று ருவான்வெல்லவில் நடைபெற்றது. அரசாங்கத்தின் வீட்டுக் கொள்கையின் முதற்கட்டத்தின் கீழ் பாதிக்கப்பட்ட மக்கள் வீட்டுடன் கூடிய காணியை கொள்வனவு செய்வதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடுகளை வழங்கும் நடவடிக்கை இங்கு நடைபெற்றது. கேகாலை மாவட்டத்தின் ருவான்வெல்ல, தெஹியோவிட்ட மற்றும் எட்டியாந்தோட்டை ஆகிய பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட மக்களுக்காக முதற்கட்டமாக இந்த நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளன. சுற்றுச்சூழல் அமைச்சர் கௌரவ தம்மிக்க பட்டபெந்தி அவர்களின் தலைமையில் ருவான்வெல்ல பிரதேச செயலகத்தில் இந்த நிதி காசோலைகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் 9 லட்சத்திற்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இதன்படி ஜனவரி 1ஆம் தேதி முதல் மே மாதம் 6ஆம் தேதி வரையிலான காலப்பகுதியில் 9,04,855 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக அந்த அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. இவர்களில் அதிகமானோர் இந்திய பிரஜைகள் ஆவர். அவர்களின் எண்ணிக்கை 2,796 ஆகும். அத்துடன் பிரித்தானியா, ரஷ்யா, ஜெர்மனி மற்றும் சீனா உள்ளிட்ட நாடுகளில் இருந்தும் அதிகளவான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். ரஷ்யா மற்றும் உக்ரைன் நாடுகளுக்கிடையே தற்போது நிலவி வரும் போரை மேலும் 3 நாட்களுக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்க இரு நாடுகளும் சம்மதம் தெரிவித்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். ரஷ்யா மற்றும் உக்ரைன் ஆகிய இரு நாடுகளுடனும் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முன்னெடுத்த ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளின் பலனாக இந்த இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது. இது குறித்து தனது ட்ரூத் சோஷியல் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், ரஷ்யா மற்றும் உக்ரைனுக்கு இடையிலான அனைத்து விதமான ராணுவ நடவடிக்கைகளும் உடனடியாக நிறுத்தப்படும் என உறுதிபட தெரிவித்துள்ளார். ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் மற்றும் டொனால்ட் ட்ரம்ப் ஆகியோருக்கு இடையே அண்மையில் இடம்பெற்ற தொலைபேசி உரையாடலை தொடர்ந்தே இந்த 3 நாள் போர் நிறுத்தத்திற்கு ரஷ்யா இணங்கியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆயுள் மீடியாவை ஃபாலோ செய்யுங்கள்.